அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய நீதியை கொடுத்து அவர்களுடைய குறைவை மாற்றி, அவர்களுடைய அநீதி அக்கிரமங்கள் தகுதியின்மையை மாற்றி தமக்கு புத்திரராகும்படி அவர்களை தகுதிப்படுத்துகிறார். ஆகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ நீதி கொடுக்கப்படுகிறது. சுயநீதியினால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பாகட்டும் ஆசீர்வாதமாகட்டும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்டவர்களானால் நாம் தேவனை சேருகிறோம், கிட்டி சேருகிறோம், அவருடைய ராஜ்யத்துக்கு சென்று சேருவோம் என்கிற நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தை காத்துக்கொள்வதிலும் அதில் உறுதியாக இருப்பதிலும், விசுவாசத்துக்கு விரோதமான வார்த்தைகள் உபதேசங்கள் வரும்போது அவைகளை அப்புறப்படுத்துவதிலும் நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிற எல்லாரையும் நம்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. ஜாக்கிரதையாய் விழிப்பாய் காணப்படுவோம். அடுத்ததாக சொல்லப்பட்ட காரியம் என்ன? பிரியமானவர்கள் என்ன செய்யணுமா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. ரோமர் 8:26 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஆலோசனை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லும்போது நன்றாய் கவனிக்கணும். நாம் எல்லாரும் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். இன்னும் ஒரு சிலர் அபிஷேகத்துக்காக காத்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அபிஷேகிப்பார். ஆண்டுடைய நிறைவு, அவர் கொடுக்கிற அந்த ஆவியின் நிறைவு நம்ம எல்லாருக்கும் உண்டு. வாக்குத்தத்தமானது எல்லாருக்கும் உண்டு அல்லவா? நாம் சந்தோஷமாய் நம்பிக்கையாய் ஜெபிப்போம். கர்த்தர் எல்லாரையும் அபிஷேகிப்பார். ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியானால் நம்ம யோசிப்போம், சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், சண்டே கிளாஸோ விவிஎஸோ, நீ அம்மா அப்பாட்ட பேசுகிற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். அது குழந்தை பருவம், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. வளர்ந்து வளர்ந்து நாம் ஆவியின் ஆழங்களை, வசனத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற அந்த அனுபவம் உண்டாகிறது இல்லையா? ஆமென். வசனங்களை சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு இறங்குங்க என்று சொல்லி நாம் கேட்கலாம். ஆனால் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்க கூடாது, ஆண்டவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க கூடாது. சில ஜெபங்கள் எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குற மாதிரி, நீங்கள் அப்படி செய்யுங்க, நாங்கள் இப்படி வந்தோம், இது எல்லாம் நடந்த எல்லா சம்பவத்தையும், காலையில் எழும்புறது, பல்லு விளக்குறது, தோசை சுட்டத்திலிருந்து எல்லாத்துலேயும் சொல்லி அப்படியெல்லாம் பேசி பேசி இருக்கக்கூடாது. பிரசங்கியிலே வசனம் என்ன சொல்கிறது? அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த உணர்வோடு, தாகத்தோடு, சுருக்கமாக பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிரம்பி ஜெபிக்கணும் என்கிற உணர்வோடு ஜெபிக்க வேண்டுமே ஒழிய, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எதையாவது வார்த்தைகளை சொல்லணும் என்கிற எண்ணம் ஒருவருக்கும் ஒருபோதும் இராதிருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை நான் எதுக்காக சொல்றேன்? இவங்க காதில் கேட்கட்டுன்றதுக்காக சொல்றேனா, இல்லை ஆண்டவர் காது கேட்கணுன்றதுக்காக சொல்றேனா? கூட்டு ஜெபத்தில் சொல்கிறேன். தனி ஜெபத்தில் எப்படின்னு ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, அது உங்கள் விருப்பம். ஆண்டவர் எவ்வளோ நேரம் கேட்பாரோ எழுப்பி போவாரோ எனக்கு தெரியாது. கூட்டு ஜெபத்தில் ஜெபிக்கும் போது மிகுந்த ஞானமாய், ஹல்லேலூயா, என்ன வார்த்தையை சொல்லணுமோ அவைகளை மட்டும் சொல்லி நேர்த்தியாய் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாம் நாடுவோம். ஹல்லேலூயா. நமக்கு விருப்பம், நமக்கு தெரியுன்றதுக்காக அதிக வசனங்கள், அதிக காரியங்கள், ஏதேதோ சம்பவங்களை இழுத்து சேர்த்து சொல்லி, இப்படி ஆண்டவரே, அங்கே போன ஆண்டவரே, வந்தோம் ஆண்டவரே, 3 மணி ஆயிடுச்சு ஆண்டவரே, அதுக்கப்புறம் 5 மணிக்கு, இதெல்லாம் அவருக்கு தெரியும்ல, பார்த்துட்டார்ல, உங்க கூட தானே இருக்கிறாரு, திரும்ப ஏன் ரிப்பீட் பண்ணி அவர்கிட்ட சொல்லணும்? ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களாய் இருக்க கடவோம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், தானியேல் ஒரு 21 வசனங்கள் கிட்ட வரும். அவர் ஜெபிக்கிறார் தேவனை நோக்கி. எபிரேய வேதாகமத்தில் அந்த மொத்த ஜெபத்தையும் வாசித்தா, அந்த 21 வசனங்களை வாசிக்க எபிரேய வேதாகமத்தில் எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா? 3 நிமிஷம். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை நிமிஷங்கள் ஜெபிக்கிறோம்? குறைந்தது 3 மணி நேரம்.
நல்லது. ஆனால் ஜெபிக்கிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியை கொடுக்கிற வார்த்தைகளால் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்க வேண்டுமே அல்ல, அன்றி நம் சொந்த விருப்பப்படி சுற்றி இருக்கிறவர்கள் கேட்கட்டும் என்கிறதுக்காக அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. ஆவியிலே வளர வேண்டும். வயது ஆக ஆக, வருஷங்கள் ஆக ஆக முதிர்ச்சியின் அனுபவங்களை நாட வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டுமே ஒழிய, இன்னும் என்னைக்கோ படித்தது போல, இந்த பிகினர் கிளாஸில் படிக்கிறது போல ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் இருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண கேளுங்கள், தாகமாய் கேளுங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் விசேஷமான வரங்களை நாடி செல்வோம். அடுத்ததாக தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற அனுபவம். சரி, விசுவாசத்தில் அசையக்கூடாது, விட்டுவிடக்கூடாது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பதை குறித்து ஒரே ஒரு வசனம் நம்ம எல்லாம் யோவான்ல சுவிசேஷ அந்த நிருபங்களை நிறைய நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 4:16 மட்டும் நாம் வாசித்து குறித்துக் கொள்வோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனோடு கூட இசைந்து வாழ்கிற அந்த அன்பின் வாழ்விலே, ஐக்கியத்திலே உறுதியா இருக்க, விட்டு விடாது இருக்க நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் இருந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே நிறைந்து விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவருடைய மகிமையின் வரவுக்கான நாளுக்கென்று ஆயத்தமாய் காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம். தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. யூதா 21 இவ்விதமான ஆயத்தத்தோடு, உள்ளான ஆயத்தத்தோடு நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய ஜீவியத்திலே எதற்காக காத்திருக்க வேண்டும்? 21 வாசித்து அறியலாம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அவருடைய இரக்கம் கிடைக்கணும் என்று சொல்லி காத்திருங்கள். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் கிடைக்கணும். ஆண்டவரே, உமோடு கூட வந்து சேருவதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களோ அல்லது வேறு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிற வாக்கு பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைகளோ, இவைகள் எதுவும் என்னுடைய நன்மையினால், என்னுடைய கிரியையினால், நான் ரொம்ப நல்ல ஆண்டவருக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கிறேன், அதனால் ஆண்டவர் எனக்கு செய்தார் என்று சொல்வதனால் ஒருபோதும் சொல்லாதிருப்போமாக. மேன்மை பாராட்டுதல், நம்மை குறித்து என்னுடைய கிரியையினால இது ஆண்டவர் எனக்கு செய்தார், நான் இப்படி இப்படி அப்படின்லாம் நம்மை உயர்த்துகிற வார்த்தைகள் ஒருபோதும் நம்முடைய நாவிலே வரவே கூடாது. நம்முடைய சிந்தையிலும் வரக்கூடாது. வந்தால் தானே நாவில் வருது, நாவிலும் வரக்கூடாது. தேவனுடைய இரக்கத்தினால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஒப்பு கொடுக்கலாமா? எபேசியர் 2:4 பார்ப்போம். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய சபைக்குள்ளாய் நாம் அமர்ந்திருக்கிறோம். எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யூதா 21. ஆகவே அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டும், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அன்பில் பரிபூரணம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே உறுதிப்படுத்துவோம், திவ்யமாய் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனாய் இருக்கிறபடினாலே என்னுடைய குற்றம் குறைகள் நீங்க என்னை தாழ்த்தி தாழ்த்தி அவரிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொண்டு, ஏனென்றால் தன்னைத்தான் தாழ்த்துறவனுக்கு அவருடைய கிருபை இல்லையா, அவருடைய இரக்கத்தினால் அவருடைய கிருபை உண்டாகும். தாழ்த்தாமல் மேன்மை பாராட்டினால், ஏதோ ஒரு கட்டத்தில் மேன்மை பாராட்டினால் அது நிச்சயமாக தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் வேதனையான ஒரு காரியமாய் காணப்படும். நாம் தேவனுடைய பார்வையிலே தகுதியில்லாதவர்களாய் போய்விடுவோம். ஆகவே நம்மை தாழ்த்தவும் தேவனுடைய இரக்கத்தை பெறவும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தங்க சொன்னாங்க, நாங்கள் ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரொம்ப நல்லவங்க, மனசாட்சிக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்போம், அதனால தான் எங்களுக்கு இந்த நன்மையெல்லாம் இன்னைக்கு கிடைச்சிது அப்படின்னாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு. இது என்ன அறிவு? இது தேவனை பற்றிய அறிவா? நாங்கள் நல்லவங்களாக இருந்ததுனால தான் ஆண்டவர் இன்னைக்கு எங்களை ஆசீர்வதிச்சார்,
ஆண்டவர் அறியும் முன்னாடியே நாங்கள் நல்லவங்க, மனசாட்சிக்கு உண்மை உள்ளவங்க, அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னும் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைத்தது அதனால் அல்ல, அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் கிடைச்சதப்பா. ஒரு நாளும் நம்முடைய கிரியை சொல்லவே சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. எங்க பெற்றோரோ அவங்களோ இவங்களோ யாரா இருக்கட்டும், அவங்க ரொம்ப நல்லவங்க அதனால நாங்கள் இன்னைக்கு நல்லா ரொம்ப இல்லவே இல்லை. கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும், யாருக்கு அந்த கனத்தை மகிமையை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 பேதுரு 2:9 வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த நினைவு இரவும் பகலும் எந்த வேளையிலும் நம்மிலே நிறைந்திருக்க வேண்டும். நான் யார், இயேசுவுக்குள் நான் யார், தேவனுடைய பார்வையில் நான் யார் என்கிற இந்த அடிப்படை அறிவு, இது பேசிக் நாலேஜ். கிறிஸ்தவன் ஆகும்போதே இந்த அறிவோடு தான் நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். அந்த 4 பகுதியில் சேர்ந்து வாசிச்சிடலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். மீண்டும் அந்த 4 பகுதிகளை வாசிப்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளவு தகுதிகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கும் போது நான் இவைகளின் மேன்மையை அறியாமல் உலகத்தோடு உலகமாய் அவர்களில் ஒருவனாய் ஒருத்தியாய் என்னை காட்டிக்கொள்வதிலே நான் பெருமைப்படுவேனானால் ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தாரை போல இருக்கணும், அவங்களுக்கு இணையா இருக்கணும், அவங்கள விட நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சிடக்கூடாது, காட்டிக்கொள்ளணும். எப்பா, உன்னுடைய அழைப்பு இது. நீ தேவனுக்கு சொந்தமான பிள்ளை, நீ தேவனுடைய பார்வையிலே ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். மற்றவருடைய வெளிப்புறமான காரியங்களுக்கு ஈடாக உன்னுடைய வாழ்க்கை தரமோ உன்னுடைய தோற்றமோ உடையோ பேச்சோ ஏதோ ஒன்று மாற வேண்டும் என்று ஒருபோதும் ஆசைப்படாதே. ஹல்லேலூயா. அவங்க அப்படி இருந்தா அது அவங்களுக்கு காரியம், அது எனக்கு தெரியாது. நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் நான் இருக்க வேண்டும். என்னை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் நான் என்னை குறித்து என் சிந்தையிலே வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ரோட்ல நடந்தாலும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் எந்த வேளையும் எந்த தூக்கத்துல என்னை தட்டி எழுப்பி கேட்டாலும் நான் இந்த 4 காரியங்களை சொல்லணும். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா. இந்த நாலேஜ் நம்ம மைண்ட்ல ரொம்ப இருக்கட்டும். கர்த்தர் நம்ம கிருபை செய்வார். எபேசியர் 4:20-24 வரை உள்ள வசனங்களை. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். இயேசு கிறிஸ்துவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்கு உரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிந்திருப்பது நல்லது, அறிந்த நாம் அவரை அணிந்தும் கொள்ள வேண்டும். தரித்து கொள்ளுங்கள் என்ன? புட்டான், உடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வஸ்திரத்தை எப்படி உடுத்துகிறோமோ அதுபோல கிறிஸ்துவை உடுத்திக் கொள்ளுங்கள். நான் கிறிஸ்துவை உடுத்திக் கொண்டால் கிறிஸ்து தான் அப்புறம் வெளியே தெரிவார், நான் தெரிய மாட்டேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருங்கப்பா. கொலோசியர் 3 தானே வாசிக்கிறோம், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளோ மறைஞ்சிருக்கணும். நான்
வெளியே தெரியவே கூடாது. ஹல்லேலூயா. எங்க எப்படி சுத்தி பார்த்தாலும் அடிப்படை சத்தியம் இதுதான், கிறிஸ்து என்னில் வெளிப்படணும், நான் மறைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை முறை சொன்னாலும், பாட்டோ ஆராதனையோ பிரசங்கமோ எப்போ சொன்னாலும் சலிக்காமல் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், தயவாய் தயவாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள், உங்களை அப்புறப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் சொன்னாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சிந்தை நம்ம நிறைந்திருக்குமானால் நாம் பாக்கியவான்கள். நீங்களோ கிறிஸ்துவை இவ்விதமாய் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னா அதுக்கு முன்பகுதியை நீங்க வாசித்து பார்த்தால் தெரியும். இப்பொழுதல்ல, பிற்பாடு வாசித்து பாருங்கள். எவ்வளவு தவறான விதங்களிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அசுத்தத்தை அசுத்தம் என்று அறிய முடியாத அந்த அளவுக்கு அந்தகாரமான ஒரு மனநிலைமையோடு வாழுகிறார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தமான ஒரு தேவனுக்கு ஏற்றபடி வாழும்படியாய் நீங்கள் பிரித்து அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ இங்கே இவ்வளவு பிரதர்ஸ் இருக்கிறாங்கல்ல, இதில் ஒரு 10 பேரை மட்டும் நான் தனியாக பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன், நீங்களோ ஆராதனை முடிஞ்ச உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னா, அவர்களோ மற்றவர்களோ போகட்டும், நீங்களோ உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லணும், ஒரு வேலை இருக்குது, நீங்களோ காத்திருந்து செல்லுங்கள். மற்றவர்களிடத்திலிருந்து நான் பிரித்தெடுக்கிறேன். உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து ஆலயத்திற்குள் வைத்திருப்பதன் நோக்கம் என்ன? நீங்களோ பிரியமானவர்களே விசுவாசத்தில் உறுதியா இருங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்க, அவருடைய வருகைக்காக அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. இறுதியாக நம்ம வாசிப்போம் எபிரேயர் 12:22. எங்கெல்லாம் நீங்களோ என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ இன்னுமா இருக்கும், குறித்து கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள், அது நமக்கென்று விசேஷமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. சத்தமா சந்தோஷமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. நீங்கள் எங்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு தேவனிடத்திற்கல்லவா நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். யாரிடத்திலிருந்து வந்தீர்கள்? அவரை அறியாத அந்தகாரமான இருதயம் உள்ள ஜனங்களிடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பிரித்து அழைத்து இந்த மகிமையான ஒரு வாழ்க்கைக்கு என்று உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. அதனால இனிமே ஒருபோதும் மற்றவர்கள் செய்வதை நானும் செய்தால் என்ன, அதுபோல் இருந்தால் என்ன, என்ன ஆகும்? அவங்க போற இருளுக்கு நாமும் போவோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. போகலாம், விரும்பினா போகலாம், அவங்க முடிவு எதுவோ அது நமக்கும் கிடைக்கும். நம்மை பரிசுத்தமான ராஜ்யத்திற்கென்று ஆண்டவர் தெரிந்து அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை ஒருபோதும் அற்பமாய் அசட்டை பண்ணிவிட வேண்டாம். நம்முடைய நீதி நிமித்தம் நமக்கு இந்த அழைப்பு கிடைக்கவில்லை. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தபடியினால் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை முன் குறித்திருக்கிறார். எபேசியர் 1 நம்ம வாசித்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்திலே நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிருபையா இரக்கத்தை பெற்றவர்கள், முன்னறிந்து அவர் அழைத்திருக்கிறாரே. கிறிஸ்துவுக்குள் முன்னறிந்து அழைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பே. எப்பொழுது? கிறிஸ்து வந்த பிறகா? இல்ல ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பா? இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள், பிதாவாகிய தேவனுக்குள், அவர் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டாரே. முதலாவது என் குமாரன், என் குமாரனுக்குள் இத்தனை பேர் என்று அவர் குறித்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நீங்களோ பிரியமானவர்களே மற்றவர்களைப் போல் தயவு செய்து வாழாதீர்கள். ஹல்லேலூயா. மற்றவர்கள் நினைப்பதைப் போல், அவர்கள் பேசுவதைப் போல் இதெல்லாம் விட்டுவிடுங்க, விட்டுவிடுங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம், ஒவ்வொரு செயலிலும் கவனம். ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட எம்ஃபில் படிக்கும்போது, ஒரு ஆண்டு கொடைக்கானலில் இருக்கும்போது, சும்மா காலையில் ஏதோ பேசி எல்லாம் கிளாஸ் கிளம்புற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் 4-5 பேர் இருந்தோம், 3 பேர் கேரளா. ஏதோ பேசி சிரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் என்னோட சொன்னால், நானும் ஏதோ ஒன்று சொல்லி சிரிச்சிட்டேன். சும்மா சாதாரண விஷயம் தான், அந்த கேம்பஸில் இருந்த காரியங்கள் சொல்லி சிரிச்சிட்டு,
அடுத்தடுத்து 2-3 எதாச்சும் நான் சொன்னதுக்கு அவங்க எல்லாரும் நல்லா சிரிச்சாங்க. நானும் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு யோசிச்சேன், ஐயோ நான் இப்படி பேசலாமா? பெரிய தப்பான வார்த்தை, அசிங்கமான வார்த்தைகள் ஒன்றும் இல்லை. ஆனாலும் என் உள்ளத்தில் திடீர்னு ஒரு ஏன்னா அந்த நான் இவ்வளோ சிரிப்பாக நான் பேசுனது இல்லை, என்ன பேசுனது சரிதானா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பிரேக் போட்டுட்டு மனசுக்குள்ளே அப்புறம் அதோட விட்டுட்டோம். அப்புறம் போயிட்டோம். பிறகு நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் உண்மையிலே பேசுனது தகுதி இல்லாதது. எல்லா விஷயங்களும் தவறு என்று கிடையாது, தகுதி இல்லாதது என்று நிறைய இருக்குது. அப்படி சொன்னதுனால பெரிய பாவம் அல்ல, ஆனாலும் அது நம்முடைய வாழ்விலே வருவதற்கு தகுதி இல்லாத வார்த்தைகள். இப்படி சொன்னதுனால உடனே ஜீவ புஸ்தகத்தை எடுத்து பேரை கிழிக்க மாட்டார், அவர் துக்கப்படுவார். அப்படியும் நிறைய இருக்குதே, நாம் யோசித்து பார்க்கணுமே. அப்படி யோசிச்சுட்டு ஆண்டவரே நான் பைபிளை திறக்கும்போது இந்த புதிய ஏற்பாடு பகுதியை சும்மா அப்படி குத்துமதிப்பாக திறப்பேன். திறக்கும்போது எபேசியர் 5 உள்ள வசனம் வந்துச்சுன்னா அப்போ நான் செஞ்சது தப்பு. இல்லை எபேசியர் 5 வரல, வேற ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அப்போ நான் பேசுனது பரவாயில்லன்னு அர்த்தம் அப்படின்னு கிதியோன் மாதிரி நானே என் மனசில் ஒரு ஐடியா போட்டுட்டு வாசித்தேன். எடுத்து வாசிச்சிடலாமா? எபேசியர், அதை உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. வாயால சொல்லுவது கூட, அதை பற்றி பேசுவது கூட தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்குது இல்லையா? அடுத்து எனக்கு வந்த வசனம் இதுதான். அப்படியே வம்பும் சேர்ந்து வாசிக்கலாம். புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாத. ஓ, அப்ப நான் பண்ணது என்னது? பரியாசம். அந்த 3 கேட்டகரியில் நான் பண்ணது அது என்ன சம்பவம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொல்ல எல்லாரும் நல்லா விழுந்து சிரிச்சாங்க. நான் கொஞ்சம் இமிட்டேட் பண்ணுவேன், நல்லா அதை பண்ணேனோ என்ன பண்ணேனோ தெரில. எல்லாரும் சிரிச்ச உடனே நானும் சிரிச்சேன். இன்னும் அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் சந்தேகம் வந்த பிறகு எடுத்து திறந்து பார்க்குறேன். நான் அதிர்ந்துட்டேன். எடுத்த உடனே நான் மனசில் நினச்சபடியே வந்த முதல் பகுதி எது? எபேசியர் 5. ஹல்லேலூயா! கர்த்தர் கிருபையாய் என்னை காத்துக்கொண்டார். நாம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி அவனுடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். என்னென்ன காரியம்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்திலே எச்சரிப்பு, விழிப்புணர்வு தேவை. நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவரை நினைவில் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். சகலமும் சத்தியமான வார்த்தைகளாய் இருக்கிறது, அவைகளிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம்.